வணக்கம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிடி ஆக்டிவிட்டி ஒண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டிடி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம டிசைன் திங்கிங் அடிப்படையில ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம கிரியேட்டிவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதா டெஸ்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட்ல என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் எழுதி போட்டுருக்கேன். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்கள் சொன்னதையுமே உங்களுக்கு யாரோட ஞாபகம் வருது, எதை யாரோட தொடர்புபடுத்த போறீங்க அப்படிங்கிறதா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி. சரி, ஓகே. இப்போ யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறா? மேம், நான் நிலத்தை பற்றி பேச போகிறேன் மேம். நிலமை பற்றி ஏன் சொல்கிறேன், நிலம்னு சொன்னாலே எனக்கு வந்து அம்மா தான் வந்து ஞாபகத்துக்கு வராங்க மேம். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் பூமி தாய் வந்து எப்படி பொறுமையாக வந்து இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா தப்புங்களையும் சரிப்படுத்தி நம்ம ஒரு நல்வழிக்கு போகணும்னு சொல்லி அம்மாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க மேம். அதனால வந்து எனக்கு நிலம்னு சொல்லும்போது அம்மா வந்து ஞாபகம். சூப்பர். நிலம்னு சொன்னது அம்மா ஞாபகம். வெரி வெரி. நான் வந்து காற்றை பற்றி பேச போகிறேன் மேம். காற்றுக்கு இன்னொரு பேர் வந்து வாயு. வாயு புத்திரனோட மகன் வந்து அனுமான். அந்த காற்றுன்னு சொன்னோன்னே எனக்கு அனுமான் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து காற்றை போல வேகமானவர். அதே மாதிரி காற்றுன்னு சொன்னோன்னே நமக்கு காற்றுன்னா எப்பயும் அது வந்து நிற்கவே நிற்காது, எப்பயும் இயங்கிட்டே இருக்கும் சுறுசுறுப்பாக. ஹனுமானும் அதே மாதிரி தான் வலிமையானவர், சுறுசுறுப்பானவர். எனக்கு காற்றை பற்றி சொன்னோன்னே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி காற்றுக்கு தடை இல்லை. அதே மாதிரி அனுமானம் எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்துட்டு போயிடுவாரு. அவ்வளோதான். நான் நீரை பற்றி சொல்கிறேன். நீர் வந்துட்டு அதோட அது எப்பயுமே எந்த இடத்துலையுமே நிற்காம அதோட போக்கு எதுவோ அதை பார்த்து அது பாட்டுக்கு போகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட இலக்கு எதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இலக்கை நோக்கியே போகணும். எந்த தடை வந்தாலுமே அதை நிற்காம தனக்கு தோன்றதை பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருக்கணும். அது சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது நம்ம காற்று பற்றி சொல்ல போகிறோம். காற்றுன்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து ஞாபகம் வராங்க. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து பள்ளிப்பருவம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு உதவுறாங்க. அவங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த காற்று எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பள்ளிப்பருவத்தில் ஆசிரியர்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அப்போ ஆசிரியர்கள் தான் காற்று. சூப்பர் சூப்பர். அடுத்தது நான் வந்து ஆகாயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஆகாயத்தை நினச்சாலே எனக்கு அன்னை தரிசாவை ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அன்னை தரிசாவோட மனசும் அன்பும் ஆகாயத்தோடு சேர்ந்தது, ரெண்டுக்குமே அழகில்லாதது. அது பார்த்தீங்கன்னா அன்னை தரிசா வந்து ஒன்று கேட்டு போகும்போது எச்சை துப்பி அவமானப்படுத்தினாலும் பொறுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பு தான் காரணம். அன்புக்கு அன்னை தரிசா. காற்றை பற்றி சொல்ல போகிறேன் மேம். காற்றுனாவே எனக்கு ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. எந்த பர்சனல் விஷயம் இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணுவேன். அதனால காற்று ஞாபகம் வந்தாவே ஃப்ரெண்ட் ஞாபகம். ஃப்ரெண்டு. நான் வந்து நெருப்பை பற்றி சொல்ல போகிறேன். நெருப்புனாலே வந்து திரௌபதி வந்து எனக்கு ஞாபகம் வராங்க. ஏன்னா அவங்க வந்து திரௌபதி மகாபாரதத்தில் வர திரௌபதி ஞாபகம் வராங்க. ஏன்னா அவங்க வந்து பிறந்தது நெருப்பில் தான் பிறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் பல வருஷங்கள் வந்து அவங்க கஷ்டத்தையும் மட்டுமே அதை வந்து பார்த்துட்டு வந்தாங்க. ஆனாலுமே வந்து அவங்க அந்த வெளியில் மீண்டும் மீண்டும் அதில் வந்துருந்தாங்க. அதனால வந்து நான் திரௌபதியை சொல்கிறேன் மேம். ஓகே. அடுத்தது நான் வந்து நெருப்பை பற்றி சொல்ல போகிறேன். நெருப்பை பற்றி சொல்லும்போது எனக்கு கண்ணகி ஞாபகம் வருது. ஏன்னா வந்துட்டு ஒரு நாட்டு மன்னன் வந்துட்டு கோவலன் அப்படின்றவனை பார்த்துட்டு தண்டன்ற ஒரு பொருள் வந்து திருடிட்டான் அப்படின்னு போய் ஒரு பழி போட்டதுனால அவனை கொன்றார் அந்த ராஜா. அதனால் வந்துட்டு அவன் மனைவி வந்து கண்ணகிக்கு வந்துட்டு கோவம் வந்து என்ன எப்படி புருஷன் மேலே தப்பாக நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் கேட்க போகும்போது அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப பேசிடுறாரு ராஜா. அதனால் வந்துட்டு கோவத்தில் போயிட்டு மதுரை வச்சிடறாரு. அதனால் வந்துட்டு நெருப்புங்கும் போது கண்ணகி ஞாபகம் வருது. நெருப்புனாலே கண்ணகி. சூப்பர். நீங்கள் நெருப்பு பற்றி சிவன் பார்வதி வந்து அவங்க லவ் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால சிவனை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பார்வதிங்க அப்பா வந்து ஒரு பூஜை மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் சிவனை வந்து கூப்பிட மாட்டாங்க. பார்வதி தேவியை மட்டும் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து சிவன் வரும்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்டு பார்வதி வந்து நெருப்பில் இறங்கிடுவாங்க. இது கேள்விப்பட்ட சிவன் வந்து பார்வதியை தூக்கிட்டு உலகம் ஃபுல்லாக பண்ணி அவங்களோட பாகங்களை வந்து பூமியில் விடுவாங்க.
எனக்கு நீரினோடய எனக்கு கங்கை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க தான் எல்லா மக்களுக்கும் தண்ணி கிடைக்கவும் விவசாயத்துக்கெலாம் அங்கே பயிர் நடுறதுக்கெலாம் உதவுறது கங்கை தான் மேம். அவங்க ரொம்ப சுத்தபத்தமானவங்க. அதனால தான் அங்கே போனால் கங்கையை ஃபஸ்ட்டு கையெழுத்து கொண்டு அந்த நீரில் எல்லாம் குளித்து சுத்தபத்தமாக தான் சிவனை பார்க்குவாங்க. ஏன்னா சிவனே அவங்கள தலையில் தான் தூக்கி வச்சுப்பாங்க. எனக்கு தெரியும். இப்போ டிடி ஆக்டிவிட்டியில ரொம்ப அழகா சொன்னீங்க. பஞ்சபூதங்கள்னா யாரோட ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு ஆள் மனசுல யாரு பதிஞ்சிருக்காங்களோ அது அழகா அந்த ஆக்டிவிட்டி மூலமா நீங்க கொண்டு வந்தீங்க. ரொம்ப நன்றி.